வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பவுலில் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதாவது வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு அதே கப்பு அளவில் வெல்லத்தை எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் நெய், ஒரு 5-6 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காயோட விதையை மட்டும் எடுத்துக்கோங்க, தோல் இல்லாமல். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணீர் போதும். நம்ம வேர்க்கடலை பருப்பி செய்கிறதுக்கு சிம்பிளாக இந்த பொருள் தான் தேவை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பவுல் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெல்லத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம 3/4 டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கோம், அந்த தண்ணியும் சேர்த்துருங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம போட்ட அந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துருங்க. வெல்லத்தை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தூசெலாம் வந்து ஃபில்டர் ஆகிடும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண பேனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதிலே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண வெள்ளை தண்ணியை சேர்த்துருங்க. இப்போ வந்து இந்த வெல்லம் வந்து ஒரு பாகு பதத்துக்கு வரணும். வெல்லம் வந்து கொதிக்கட்டும். அந்த பதம் எப்படி வரணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் நெய்யில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நெய்யை சேர்த்துட்டு கிண்டி விட்டுனே இருங்க. அதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய், ஏலக்காயும் சேர்த்துட்டு இதே போல் கரண்டியில் கிண்டி விட்டுனே இருங்க. அப்போ தான் வந்து இந்த பாகு பதத்துக்கு வரும். இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க, தட்டு ஃபுல்லாக வர அளவுக்கு. இப்போது கரெக்டான பாகு பதம் வந்துச்சான்னு செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் கரண்டியில் எடுத்து அது ஒரு சொட்டு விட்டு பாருங்கள். விட்டுட்டு இப்படி கையில் எடுத்திங்கன்னா கரையக்கூடாது. இப்படி கையில் எடுத்திங்கன்னா கரையக்கூடாது. கரைஞ்சிச்சின்னா இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், ரெடி ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கட்டுட்டோம். அது வரைக்கும் கரண்டில் கலரி விட்டுனே இருங்க. நம்ம இந்த பர்பி செய்யறதுல ரொம்ப முக்கியமானது கரெக்டான பதத்தில் இந்த வெள்ளைப்பாகு எடுக்கிறது தான். அது நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வேர்க்கடலை பர்பியை. இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் கரண்டியில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த தண்ணியில் ஒரு ட்ராப் விடுங்க. விட்டுட்டு பார்த்தா இந்த வெள்ளைப்பாகு வந்து ஒரு கட்டி பதத்துக்கு வரணும். அதாவது ஒரு ஜவ்வு மாதிரி நல்லா கட்டினா ரப்பர் மாதிரி வரணும். அந்த பதத்துக்கு வந்தால் தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அப்படியே கையில் எடுத்து பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் தண்ணிலையும் கரையில் பாருங்கள். நம்ம கையில் இழுத்து பார்த்தாலும் அப்படியே ரப்பர் போல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். அடுத்தது என்ன பண்ணால் நம்ம வேர்க்கடலையை சேர்த்துடலாம். வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி வச்சுருக்கோம், அந்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலரி விட்டுனே இருங்க கரண்டியில். இப்போ பாருங்கள், நம்ம கலரி எடுக்கும்போதே வந்து கரண்டியில் நூல் மாரி ஒட்டின்னு வருது பாருங்கள். தெரிதா பாருங்கள், இந்த மாதிரி வருது. இப்போ பர்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவின பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் சேர்த்துட்டோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறின பிறகு
இந்த கரண்டிலையும் வந்து மேலே கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. தடவிட்டு ஷேப் வரதுக்காக கொஞ்சம் தட்டிடுங்க. பருப்பி வந்து ஃபுல்லாக ஆறல, பாதி தான் ஆறி இருக்குது. இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். கத்தியில் நம்ம தேவையான அளவுக்கு ஸ்லைஸ் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான வேர்க்கடலை பருப்பி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.